ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 இந்த வீக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபேமிலி டாஸ்க் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டேவில் வந்து பிரஜனும் அவங்க குழந்தைங்களும் வந்திருக்காங்க. ஸோ இதை பார்த்த சாண்ட்ராக்கு ரொம்பவே சந்தோஷங்க. அது முக்கியமாக அவங்க குழந்தைங்கள பார்த்ததால ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டாங்க. ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டா தான் சொல்லணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பிரஜன் வந்து நிறைய இன்புட்ஸ் அவனுக்கு கொடுக்குறாரு. நீ திவ்யாவை வந்து நம்பு, அவள் உனக்கு நல்லது தான் பண்ணுறான்ற மாதிரி சொல்கிறாரு. வெளியே பார்த்தோன்னா அவ்வளோ யூடியூப் சேனலில் பிரஜன் வந்து அப்படி திவ்யா இப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டா, அவளுக்கு போய் நான் உள்ளே போய் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சொன்னார். ஆனால் உள்ளே போய் அப்படியே பிளேட்டை மாற்றிட்டாரு. அவர் ஏன் அப்படி சொன்னார்னே உண்மையாகவே எல்லாருக்குமே $1,000,000 கொஸ்டின் தான். நீங்கள் வேணால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் இந்த யூடியூப் சேனல் கொடுத்த பேட்டிலாம் எடுத்து பாருங்கள். அதில் வந்து திவ்யாவை எப்படி சொல்லியிருப்பாருன்னு. பட் உள்ளே போய் அப்படியே மாற்றி சொல்கிறாரு. அதுக்கு ஒரே காரணம் பார்த்தீங்கன்னா திவ்யாவுக்கு வந்து பிஆர் டீம் பெருசாக இருக்குது. ஸோ அவங்கள பகச்சிக்கிட்டா சாண்ட்ராவால் இருக்க முடியாது. ஸோ அவங்ககிட்ட ஃப்ரெண்டாக இருந்தால் ஸோ கடைசியில் அந்த டாப் 5ல் ஒரு ஆளாக தான் வரலான்னு சொல்கிறது அதை புரிஞ்சுட்டு தான் மேபி பிரஜன் சொல்லியிருக்காரோன்னு தெரியல. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பார்வதி சொல்லும்போது அவள்கிட்ட பழகாத, நீ அவள் விஷம், அவள் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா அவள் பார்த்து தான் செய்கிறா, அதில் வந்து அவளை எதுக்குமே நீ நம்பாத. பட் அதுமாதிரி வீட்டில் இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் கூடயும் நீ நல்லா பழகு. ஏன்னா இன்னி வரைக்குமே யார் தான் ஃபைனல் கண்டஸ்டன்ட்டு, ஸோ யார் வின் பண்ண போகிறான்ற இதுவே தெரியாமல் இருக்குது. ஸோ உனக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ நீ எல்லாருமே நம்பு கனி. ஸோ எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தனியாக உட்காந்து அழாத எதுக்குமே. ஸோ நீ ஃப்ரீயாக பேசினா தான் எல்லாரை பற்றி புரிஞ்சிக்க முடியும். எல்லாம் கூட மிங்கிள் ஆகு, அப்போ தான் சாண்ட்ரானா யாருன்னு தெரியும்னு சொல்கிறாங்க. பிரஜன் வந்து சாண்ட்ராக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுறாங்க. இதை கேட்டு ஓகே நான் ட்ரை பண்ணுறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா திவ்யா கூட நல்லாவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பிரஜன் போனதுக்கப்புறம் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு கொஞ்சம் எமோஷ்னலாக கொஞ்சம் அட்டாச் ஆகிடுச்சு சாண்ட்ரா கூட. ஸோ எல்லாருமே பார்த்தவங்களுக்கு தெரியும் ஒரு ஃபேமிலினா எவ்வளோ பெரிய பாண்ட் இருக்குது, அதுவும் குழந்தைக்கு ஒரு அம்மாவுக்கும். ஸோ அந்த பாண்டை இன்றைக்கி வந்து நேரில் பார்த்தவங்க கண்டிப்பாக வந்து இந்த எபிசோடில் காமிப்பாங்க. ஸோ அது எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்ஸ் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து மறுபடியும் திவ்யா கூட அவ்வளோ க்ளோஸாக பழக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பார்ப்போம் அடுத்த எபிசோடில் என்னென்னு மக்களே. நன்றி.